அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி ஆசியுடன் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் விஞ்ஞானமும் பேரறிவும் பிரசன்ன அறிவும் பிரபஞ்ச அறிவும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இந்த பதிவுல திக்பலம் பெற்ற செவ்வாய் அப்படின்னு பார்க்க போறோம். ராகு கேது நீக்கி மிச்சம் இருக்கக்கூடிய 7 கிரகங்களுக்கு தான் திக்பலம் உண்டு. இந்த திக்பலம் பெறதுனால ஒரு கிரகம் தனது ஆட்சி உச்ச பலத்தை விட அதிக பலம் பெறுகிறது. அது ஜாதகரை உயர்த்துவதற்கு தேவையான அனைத்து அடிப்படை ஆதார விஷயங்களையும் ஊர்ஜிதமா செய்யும். 10 இருக்கக்கூடிய கிரகம் எந்த ரூபத்திலும் ஜாதகருக்கு பொருளாதார ரீதியான துன்பத்தை தருவதில்லை. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல 10ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய கிரகம் சில கசப்புகளை கொடுக்கறது, சிலருக்கு ஈவோ கொடுத்து பிரிவினை கொடுக்குது. ஆனா பொருளாதாரத்துல அது எந்த ரூபத்திலையும் தீமை விளைவிப்பதில்லை. அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்க, தனியார் துறையில மிகப்பெரிய பதவியில் இருக்கவங்க, அத்தனை பேத்துக்கு 10ல் ஒரு கிரகம் பலமா இருக்கு. அது திக்பலமா இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. 10ல் நிற்கக்கூடிய செவ்வாய் 5 அல்லது 9, 10 கூடியவராக இருந்தாருன்னா அவங்க அரசு உத்தியோகத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க அரசு உத்தியோகத்துல பெரிய பதவி வகிக்கிறாங்க, முக்கியமான துறைகள்ல அவங்க இருக்கிறாங்க. இப்ப 10ல் நிற்கக்கூடிய செவ்வாய்க்கு 5ஆம் ஆதிபத்திய தொடர்போ 10ஆம் ஆதிபத்திய தொடர்போ 9ஆம் ஆதிபத்திய தொடர்போ இல்லாம இருக்கிற பட்சத்துல அவர் தனியார் துறையில மிகச்சிறந்த பதவி வகிக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 12வது வீட்டோட தொடர்புடைய குரு உள்ள ஜாதத்துக்கு 10 திக்பலம் பெற்ற செவ்வாய் இருந்தால் வெளிமாநிலம் வெளிநாடுகள்ல பெரிய பதவி வகிக்கும். அவங்களால கனவுல நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய பதவி வகிக்கிறாங்க. அப்ப திக்பலம் பெற்ற கிரகம் ஒரு சாதாரண ஆட்சி உச்சத்தை விட மூல திரிகோணத்தோட வலிமையானதுங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப 10ல் நிற்கக்கூடிய கிரகம் தனது பகை கிரகங்களான ராகு கேது சனியோட சேர்ந்திருக்கும் போதும் அதே பலனை செய்யும். அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி அல்லது நிர்வாக சக்தி அல்லது அதிகாரத்தை போராடியாவது வாங்கிடுறார், ஆனா வாங்குறார். அதே 10ல் நிற்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தனது நட்பு கிரகத்தோட குரு, சுக்கிரன் கூட, புதன் கூட, வளர்பிறை சந்திரன் கூட இருக்கிறாரு அப்படின்னா அது கூடுதலான ஒரு எளிமையா கிடைக்கிற பலன்களை கொடுத்துரும். 10ல் நிற்கக்கூடிய கிரகம் தனது நட்பு கிரகத்தோடு சேரும்போது அந்த செவ்வாய் தனது தர வேண்டிய எல்லா யோகத்தையும் மிக எளிமையா கொடுத்துருது. பகை கிரகத்துடன் சேர்ந்த செவ்வாய் போராடி பெற வைக்கிறது. இதுதான் உள்ள வித்தியாசம். ஆனா 2 நிலைகளிலும் செவ்வாய் திக்பலம் பெற்ற நிலையில் பலன்களை தருகிறதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. செவ்வாய் 10ல் எப்படி ஒரு வலிமையா இருக்கும் அப்படின்னா, தன்னோட ஆட்சி வீடு, தன்னோட உச்ச வீடு, தன்னோட மூலதிரிகன் வீடு, இதுல இருந்து அது 10வது வீடா அமைஞ்சதுன்னா அந்த திக்பலம் ரொம்ப வலிமையான திக்பலமா கருதப்படுது. ஒரு கன்னி லக்னம் 10ல் செவ்வாய் இருக்காரு, அவரு செவ்வாயோட சுய நட்சத்திரமான மிருகசீசத்துல இருந்தாருன்னா அந்த திக்பலத்துக்கு கூடுதல் பலம் உண்டு. அங்க இருக்கிற திருவாதிரை புனர்பூசத்தில் இருப்பதை விட தனது சுய நட்சத்திரத்தில் இருக்கும்போது கூடுதலான வலிமை அடைஞ்ச பலனை கொடுக்குது. இன்னொரு உதாரணம், ஒரு துலா லக்ன ஜாதகம் 10ல் செவ்வாய் இருக்கு, இடத்துல செவ்வாய் நீசம், கடகத்தில் செவ்வாய் நீசங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா திக்பலம் பெற்றிருக்குங்கிறதுலையும் ஒரு கவனத்தை செலுத்தணும். அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, செவ்வாயுடைய காரத்துவங்களான இடம், நிலம், வீடு, கார், தோட்டம், துறவுகள்ல மிகச்சிறந்த வசதி வாய்ப்பை பெறுகிறாங்க. அப்ப துலா லக்னத்துக்கு 10ல் செவ்வாய் நீசம்ங்கிறது நீசத்தன்மை நீங்கி செயல்படுது. என்ன, அவங்க செய்கிற தொழில்ல அவங்க காட்டக்கூடிய கெடுபிடி மற்றவங்களுக்கு முகஞ்சொலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் இவ்வளவு கராரா இருக்காரு, இப்படி வாங்குறாரு அப்படின்னு தோணலாமே ஒழிய, ஆனா செவ்வாய் அந்த ஜாதகருக்கு உயர்ந்த பலனை தராமல் போவதில்லை. அதாவது மாற்று கருத்தே கிடையாது. அப்ப செவ்வாய் திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆணோட ஜாதகத்துல சகோதரன் மேல ரொம்ப பிரியமா இருக்கார், நிறைய கார் வாங்கணும்னு ஆசைப்படுறார், தோட்டம் தோறும் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறார், அதெல்லாம் நடக்குது. நல்ல வேலை, பெரும் பதவியில இருந்து ஒரு அதிகாரத்தை ஈஸியா அனுப்புறார். அதே ஒரு பெண் ஜாதகம் இருந்தா
கணவர் மேல எவ்வளவு விருப்பம் இருக்கிறதோ அதே அளவுக்கு தொழில் மேலேயும் விருப்பம் இருக்குது. 2 கண்ணை அவங்க பராமரிக்கிறாங்க. சகோதரன் மேல கூடுதல் பிரியத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொத்து வீடு வாசல் வாங்குற எண்ணம் எப்பவுமே சலிக்காம இருக்குது. கணவர் ₹1 சம்பாரிச்சானா இவங்க ₹2 சம்பாரிச்சு கணவருக்கு உதவியா இருக்கிறதுல பெரும்பங்கு வகிக்கிறாங்க. இந்த இடத்துல 10ல் நிற்கக்கூடிய செவ்வாய் தனது தசாபுத்தி காலங்கள்ல ஈகோங்கிறது ஒண்ணு வந்துச்சுன்னா தான் குடும்பத்தில் தொந்தரவு வருது. இங்க கணவரோ மனைவியோ ஈகோ இல்லாம இருக்கிற பட்சத்துல 2 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய உயரத்துக்கு குடும்பத்தை கூட்டிட்டு போறதுல முக்கியமான பங்கு திக்பலம் பெற்ற செவ்வாய்க்கு உண்டு. திக்பலம் பெற்ற செவ்வாயுடைய பலனை நான் அதிகரிக்கணும். என்ன பண்ணலாம்? விநாயகர் வழிபாடு பண்ணலாம். எப்ப நீங்க முருகர் வழிபாடு பண்ணாலும் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு பண்றது சால சிறந்தது. ஒரு குடவரை கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை சார்ந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு தோரம்பருப்பு கொண்டு போய் கொடுக்கலாம். அது கூடுதலான ஒரு பலனை நமக்கு அனுகிரகம் பண்ணும். திக்பலம் பெற்ற கிரகம் 3 விதமான தெய்வத்தை சொல்லுது. அது ஆண் வீட்டுல இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா பைரவரையும் முருகரையும் கும்பிடுங்க. பெண் வீட்டுல இருந்ததுன்னா காளிகாம்பாளையும் துர்காவையும் கும்பிடுங்க. பகவதியும் கும்பிடலாம். இந்த உக்கரமான பெண் தெய்வத்தையும் செவ்வாதான் குறிக்கும். நம்ம சம்ஹார மூர்த்தின்னு சொல்லக்கூடிய பைரவரையும் முருகரையும் இந்த செவ்வாதான் குறிக்கும். இந்த தெய்வங்களை வழிபடுறது மூலியமாக அந்த 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு கூடுதலான ஒரு வலிமையான பலனை தருவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. செவ்வாய் திக்பலம் பெற்றிருக்கும்போது உடம்புல என்ன தொந்தரவு ஏற்படுது அப்படின்னா, கால்சி சத்து அதிகமா இருக்கலாம், இரும்பு சத்து குறைய ஆரம்பிச்சது. அவங்களாம் அந்த இரும்பு சத்து குறைய ஆரம்பிக்கும் போது உடம்புல பலகீனம் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க அடிக்கறக்கா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது தன்னோட உடம்ப நல்ல டாக்டரை பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு இருந்தா கூட ஒரு சிறப்பு மருத்துவரை பார்த்து சரி செய்து மூலியமா மிகச்சிறந்த வாழ்க்கையும் ஆரோக்கியத்தையும் பெற முடியுங்கிறது எங்களுடைய அனுபவம். அவங்களுக்கு எல்லாமே பல்லு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஈஸியா வருது. ஸோ பல்லு, யூரினல் ட்ராக்கு, ரத்த சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து நல்ல டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் எல்லா விதங்களையும் நற்பலன்களை 95% தருகிறதுங்கிறதுல என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறது உறுதி செய்கிறோம். நம்ம ஜிகாஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜோதிடத்துல எளிமைப்படுத்தி தொடர்ந்து பாடங்களை நடத்திட்டு வரோம். வரப்போற பிப்ரவரி 14 ஞாயிற்றுக்கிழமை மாலையில ஆன்லைன் வகுப்பா அடிப்படை ஜோதிட வகுப்பு மிக சிறப்பான முறையில பயிற்சிக்கு தயாரா இருக்கிறோம். படிக்க விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே இருக்க நம்பர் தொடர்பு இருக்கலாம். இந்த வகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட முடிவெடுக்கக்கூடிய திறனை இன்னும் ஈஸியா எளிமைப்படுத்தக்கூடிய தன்மையில இருக்கும். நீங்க ஜோதிடம் படிப்பதற்கு முன் எப்படி இருந்தீங்க, ஜோதிடம் படிப்பதற்கு பின் எப்படின்னு உங்களை நீங்க ரியலைஸ் பண்ணும்போது ஒரு குவாலிட்டி நீங்க மாறிக்கிறத உங்களால் நிச்சயம் உணர முடியும். ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்பாக பிப்ரவரி 19 சந்திரநாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு ஜோதிட முறையை, என்னோட ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரநாடி முறையை தொடர் வகுப்பு நடத்த காத்திருக்கோம். அங்கேயும் படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க கீழே எனக்கு நம்பர் தொடர்பு பதிவு செய்திகள்லாம். தொடர்ந்து மக்களுடைய சேவையில ஜிகாஸ்டோடைய இனிய பணிகள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.